ஹாய் ஹலோ வணக்கம். AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட் சர்டிஃபிகேஷன் ஃப்ரீ ஹேண்ட்ஸ் அண்ட் கோர்ஸ் தமிழ் பிளேலிஸ்ட்டில் வந்து 30th செஷன் வந்து பார்க்க போகிறோம். 30வது செஷன் வந்து AWS பில்டிங் டேஷ்போர்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து இப்போ ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணலாகட்டும், இல்லை வந்து பெய்டு சர்வீசஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதாகட்டும், AWS பில்டிங் டேஷ்போர்டு வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். நம்ம கீப் ஆன் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பர்டிகுலராக ஃப்ரீ டயரில் வந்து நத்திங் இஸ் ஃப்ரீ இன் த வேர்ல்டு. அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருத்தவங்க வந்து ஃப்ரீயாக தர்றாங்க அப்படின்னா இல்லை கண்டிஷன்ஸ் அப்ளை இல்லாமல் எதுவுமே தரமாட்டாங்க. அதனால் வந்து AWSல வந்து ஃப்ரீயாக 12 monthsக்கு வந்து ஃப்ரீ கொடுக்குறாங்க. எல்லாமே ஃப்ரீ கிடையாது. ஸோ சில சர்வீஸ் மட்டும்தான். அது நீங்கள் இதுக்கு வரைக்கும் வந்து பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் EC2 இன்ஸ்டன்ஸில் ஃப்ரீ டயர் எலிஜிபிள், அது மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி ஒவ்வொரு சர்வீஸ்லையும் ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னு சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஓகே. நம்ம ஏன் இந்த பில்டிங் டேஷ்போர்டை வந்து அடிக்கடி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செஷனை வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன செஷன் தான். அதனால் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செஷனும் கூட. இது ரொம்ப பேர் வந்து இக்னோர் பண்ணுறதுனால தான் அவங்களால வந்து பில்லிங் வந்து அதிகமாக வந்துடுது. இல்லை அப்படின்னா அவங்கள ரியல் டைமில் வந்து அவங்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. பில்லிங் அதிகமாக வந்து ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால் இது கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ AWS பில்டிங் டேஷ்போர்டு அப்படின்னு சொன்னோம்னா, AWS பில்டிங் டேஷ்போர்டு ஒன் பிளேஸ் டு சி ஆல் த காஸ்ட் அக்யூர்ஸ். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் எவ்வளவு காஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஒன் பிளேஸ். இது வந்து ஒரே பிளேஸில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். யூ கேன் சி ஹவு மச் த ஃப்ரீ டயர் யூட்டிலைஸ் ஆல்சோ. ஃப்ரீ டயரில் வந்து எவ்வளோ யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நான் யூட்டிலைஸ் பண்ணல, அதையும் வந்து இதை வந்து காமிக்கும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீ டயரில் இவ்வளோ தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, இது வந்து ஒரு லிமிட் விட அதிகமாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் காமிக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து அலாரம் செட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ பில்டிங் அலாரம் வந்து செட் பண்ணுறதுக்கு காமிச்சோம். அதுவும் வந்து ஒன் சர்வீஸ் வந்து நமக்கு அந்த காஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அலாரம் வந்து செட் பண்ணுறதுக்கு நல்லது. அதே நேரத்தில் இந்த பில்டிங் டேஷ்போர்டை வந்து டெய்லி வந்து எப்பப்பெல்லாம் நீங்கள் லாகின் ஆகிறீங்களோ அப்போல்லாம் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா இது வந்து கிளியராக உங்களுக்கு என்னென்ன அக்யூர் ஆகிருக்கு. சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது வந்து டெர்மினேட் பண்ணாமல் ஏதாவது சர்வீஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, அது மட்டும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து அதுக்கெல்லாம் எவ்வளோ காஸ்ட் அக்யூர் ஆகிருக்கு அப்படின்ட்டு எண்ட் ஆஃப் த மந்த் ப்ளோ அப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை வந்து பார்த்துக்கலாம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெளிவான ஐடியா வந்து வந்துடும். ஓகே, எது யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ சார்ஜ் வந்து அக்யூர் ஆகிருக்கு எல்லாமே. யூ கேன் ட்ரில் டவுன் த சர்வீசஸ் ரீஜன் வைஸாக நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் வந்து டெமோ காமிக்கிறேன். டெமோ காமிக்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். To keep the best practice, whenever login, always visit the billing dashboard for couple of minutes. ரொம்ப பேர் வந்து லாகின் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பில்லிங் டேஷ்போர்டுக்கே போக மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு சஜஷன் வந்து கொடுக்குறோம். எப்போல்லாம் நீங்கள் லாகின் ஆகிறீங்களோ அட்லீஸ்ட் 1 minute 2 minutes தான் ஆகும். அது வந்து ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு பில்லிங் டேஷ்போர்டை வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரியாமல், சப்போஸ் இப்போ KMSKலாம் இருக்குது, KMSKலாம் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காஸ்ட் அக்யூர் ஆகும். சில சர்வீசஸ்லாம் காஸ்ட் எனேபிள் பண்ணாலே காஸ்ட் வந்து அக்யூர் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் இருக்குது, கார்ட் டியூட்டி சர்வீசஸ் வந்து அவங்க விட்டுருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அக்யூர் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இதை வந்து அடிக்கடி நீங்கள் எப்போல்லாம் லாகின் ஆகிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த பில்லிங் டேஷ்போர்டை வந்து பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ யூ கேன் கான்ஃபிகர் நான் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட். ரொம்ப பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நான் வந்து கிரெடிட் கார்டு நம்பர் கொடுத்தோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக பே எடுத்துருவாங்க, நம்ம காசு வந்து எடுத்துருவாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம அடிக்கடி இந்த பில்லிங் டேஷ்போர்டை வந்து பார்க்கணும். ஸோ அதை பார்க்கும்போதே மோஸ்ட் ஆஃப் த பில்லிங் அண்ட் காஸ்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு தெரியாமல் எதுவுமே இருக்காது. ஓகே, நம்ம பில்லிங் டேஷ்போர்டை வந்து பார்க்காம இருந்தோம்னா அங்கே வந்து பில்லிங் ஆகிருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை பார்க்காம இருந்திருப்போம். பார்க்காம இருந்தால் அடுத்து ஒரு வாரம் கழிச்சு லாகின் ஆகிறோம் அப்படின்னா அந்த ஒரு வாரம் உங்களுக்கு வந்து கேட்பான அக்யூர் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து அலாரம் வந்து செட் பண்ணணும், பில்லிங் டேஷ்போர்டு வந்து பார்க்கணும். மூணாவது வந்து ஆட்டோமேட்டட் பேமெண்ட்டை வந்து எடுத்து விட்டுறணும். ஆட்டோமேட்டட் பேமெண்ட்டை எடுத்து விட்டோம்னா இந்த நம்பர் சிசிவி நம்பர் கொடுத்தா தான் அந்த கிரெடிட் கார்டுனோ இல்லை டெபிட் கார்டில் அதுலேருந்து வந்து அவங்க வந்து அமௌண்ட் வந்து பிடிச்சிக்கிடுவாங்க, அமௌண்ட் வந்து
கட்ட முடியும். இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்கல அப்படின்னா அது வந்து கட்டுற மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி நான் ஆட்டோமேட்டட் பேமெண்ட் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். நோ ஆட்டோமேட்டட் பேமெண்ட். அப்புறம் வந்து மெயினாக வந்து இதெல்லாம் ஏன் பார்க்கணும், இதெல்லாம் காஸ்ட் கண்ட்ரோல், இந்த பில்லிங் டேஷ்போர்டெல்லாம் என்ன பார்க்கணும், ரியல் டைமில் இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டா இருக்க போகிறேன், அது வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் தானே பார்ப்பாங்க அப்படின்னா கிடையாது. நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற நிலமையில் எல்லாட்டையும் கூட we are suggest to go for each and every time நீங்கள் லாகின் ஆகும்போது எவ்வளோ வந்து ஆயிருக்கு, எவ்வளோ வந்து காஸ்ட் ஆயிருக்கு, அது வந்து உங்களுக்கு கிளியர் ஐடியா வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஏதாவது காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை விட எப்படி கம்மியாக பண்ணுறது, எது எல்லாம் வேஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து தினம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து பில்லிங் டேஷ்போர்டை பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க ப்ராக்டிக்கலாக நான் எப்படி பார்க்குறேன்னு காமிக்கிறேன். ஸோ AWS வந்து லாகின் ஆகிறேன், கன்சோலுக்கு லாகின் ஆகிறேன். இங்கே பாருங்கள், இங்கே அக்கௌண்ட்டு இது காமிக்கும். பில்லிங் டேஷ்போர்டு, மை பில்லிங் டேஷ்போர்டு இதில் போனோடனே உங்களுக்கு இந்த மாதம் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பிப்ரவரி மாதம் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இங்கே பாருங்கள், KMSல எவ்வளோ ஆயிருக்கு, RDSல எவ்வளோ ஆயிருக்கு. இது வந்து நான் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணால் ஒன்றும் காமிக்காது. ஸோ பில் டீட்டெயில்ஸ், இங்கே பாருங்கள், பில் டீட்டெயில்ஸ் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே போயிடும். இங்கே போயிட்டு எங்கெங்கே ஆயிருக்கு இங்கே பாருங்கள், கேஎம்எஸ்கி எங்கே ஆயிருக்கு இங்கே பாருங்கள். சிங்கப்பூரில் ஒன்றும் கிடையாது, விர்ஜினியாவில். ஸோ விர்ஜினியாவில் அதில் எவ்வளோ ஆயிருக்கு இங்கே அதையும் காமிக்கும். ஸோ $1 per customer managed KMSkey per version. ஸோ எவ்வளவு 0.235 கீஸ் வந்து இவ்வளவு ஆயிருக்கு அப்படின்ட்டு. $1 வந்து வசூல் பண்ணுறாங்க. அதுக்கு இவ்வளோ கீ வந்து ஆயிருக்குனால $0.24 வந்து வசூல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, ரிக்வெஸ்ட்டு இவ்வளோ ரிக்வெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், ரிலேஷனல் டேட்டாபேஸ் விர்ஜினியாவில். ஸோ விர்ஜினியாவில் 0.2 அமேசான் டேட்டாபேஸ் சர்வீஸ், பேக்கப் சர்வீஸ், ஓகே, அடிஷ்னல் GB per month, பேக்கப் ஸ்டோரேஜ் எக்ஸிடிங் ஃப்ரீ அலோகேஷன் வந்து 30 GBன்னு நினைக்கிறேன். ஓகே, 30 GBக்கு மேலே போச்சு அப்படின்னா இந்த மாதிரி இது வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ KMSkey இங்கே பாருங்கள், சர்வீசஸில் வந்து KMSkey கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் வந்து விர்ஜினியா தான் போட்டிருந்தாங்க. ஸோ விர்ஜினியாவில் எது இருக்கோ அது எல்லாமே வந்து நம்ம டெலீட் பண்ணிடணும். ஸோ இது இங்கே இருக்கான்னு பார்க்கணும். நான் ஏற்கனவே டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே AWS மேனேஜர் கீ. ஸோ அதுக்கு வந்து காசுலாம் எதுவும் கிடையாது. ஆனால் வந்து கஸ்டமர் மேனுக்கு இங்கே பாருங்கள், பெண்டிங் டெலிஷன் இருக்கா. இது வந்து நான் முன்னாடியே ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டேன். ஆனால் டெலீட் பண்ணாலும் உடனே டெலீட் ஆகாது, 7 நாள் கழித்து தான் வந்து டெலீட் ஆகும். ஷெட்யூல் டெலிஷன் ஆன் 14th, 29th என்னதும் பண்ணியிருக்கேன். சாரி, 1ஆம் தேதி 2ஆம் தேதியோ பண்ணியிருக்கேன், 7ஆம் தேதியோ என்னமோ பண்ணியிருக்கேன். அப்போ வந்து 14th நான் வந்து காமிக்குது. ஸோ இப்படி தான் வந்து டெலீட் பண்ணிடணும். உடனே டெலீட் பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து காஸ்ட் அக்யூர் ஆகாது. ஸோ இதை பார்த்துட்டு வந்து எந்த சர்வீஸ் வந்து பில்லிங் ஆகுதோ அந்த சர்வீஸுக்கு வந்து ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா, நமக்கு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு ஒன்றே நம்ம வந்து கிளியர் பண்ணிடணும். ஸோ காஸ்ட் கட்டிங் வந்து பில்லிங் டேஷ்போர்ட் வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் சர்வீசஸ். ஒன்றே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அந்த தலைவலியிலேருந்து தப்பிக்கலாம், பில்லிங் தலைவலிலேருந்து தப்பிக்கலாம். மேக்ஸிமம் வந்து புதுசாக கற்றுக்கிற வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதெல்லாமே இக்னோர் பண்ணிடுவாங்க. எடுத்தோன்னே போயிட்டு சர்வீசஸ் போவாங்க, ஈஸி டு இங்கே ஒரு இது கிளிக் பண்ணுவாங்க, இங்கே ஒரு சப்போஸ் இந்த ரீஜனை கூட பார்க்க மாட்டாங்க. ரீஜனை கூட பார்க்காம இங்கே ஒரு 4 இன்ஸ்டன்ஸு, அதுக்கு பிறகு இன்னொரு 4 இன்ஸ்டன்ஸு நம்ம வந்து திரும்ப அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லாமே ஃப்ரீ கிடையாது. நம்ம இங்கேயும் சொல்கிறோம், அங்கேயும் வந்து இப்போ வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இது மட்டும்தான் ஃப்ரீ டயர் எலிஜிபிள், இது மட்டும்தான் ஃப்ரீ டயர் எலிஜிபிள். ஈவன் இதை விட கம்மியாக இருக்கிறது கூட உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து நம்ம மக்கள் வந்து இக்னோர். இதை விட வேறு என்ன பண்ண முடியும்? இங்கே வந்து சிகப்பாக வந்து ஃப்ரீ டயர் எலிஜிபிள்னு காமிச்சிக்கிட்டா இருக்க முடியும். அவ்வளோதான் அவங்க வந்து பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே ஃப்ரீ கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாலே என்ன ஆயிடும், இந்த ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஆனால் வந்து எல்லாமே ஃப்ரீ அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ யாருமே கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம். ஓகே, நான் அரசியல் பற்றிலாம் பேசலை உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஃப்ரீயாக கொடுத்து
நம்மளை ஏமாற்றவாங்கன்னு அர்த்தம். அதனால் வந்து யாருமே வந்து எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இது வந்து பில்லிங் டேஷ்போர்டு. இப்போ அதில் பில்லிங் டேஷ்போர்ட்லேயே பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீ டயரில் எவ்வளவு நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு காமிக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 GB அமேசான் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் வந்து இவ்வளவு ஃப்ரீ டயர் யூசேஜ் லிமிட் இவ்வளோ தான். AWS கோட் கமிட்டில் வந்து 5 கோட் கமிட்டி யூசர்ஸ். ஓகே, அதில் 40% நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் 2000 புட்டு காப்பி பேஸ்ட். ஏன்னா இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கிறே கிடையாது. நம்ம ஒன்லி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸில் 5 GB மட்டும் எடுப்போம். ஆனால் எவ்வளோ கெட் ரிக்வெஸ்ட் எவ்வளோ புட் ரிக்வெஸ்ட் வருது இது எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இதில் காமிக்குது பாருங்கள். எது வந்து அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து காமிக்கும். ஓகே, ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ அக்யூர் பண்ணியிருக்கோம் எல்லாமே இங்கே காமிக்குது. இங்கே வந்து நீங்கள் ஈவன் எது பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், அலாரம் செட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் எக்ஸ்ப்ளோரு, பட்ஜெட்டு. இப்போ பாருங்கள், பில்லிங், கிரெடிட்டு, ஆர்டர்ஸ் அண்ட் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர், பில்ஸ். ஓகே, பில்ஸ், ஆர்டர்ஸ் அண்ட் இன்வாய்ஸ். இப்போ இதில் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் வருது. இங்கே பாருங்கள், இதில் வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டடை எனேபிள் பண்ணலை அப்படின்னா வெரிஃபை அண்ட் பே, பேமெண்ட் ஓவர்டி வெரிஃபை அண்ட் பே. இப்போ இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது நான் இந்த சிசிவி நம்பர் கொடுத்தா தான் அது ஆகும், இல்லாட்டினா வந்து ஆகாது. அதனால் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். ஓகே, ஆட்டோமேட்டட் பேமெண்ட் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணால் ஒழிய அது வந்து சார்ஜே பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சார்ஜஸ்லேருந்துலாம் வந்து தப்பிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபேர் ஐடியா வந்து வந்திருக்கும், அது வந்து கொடுத்துருக்கும். பில்லிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம வந்து எப்போ அடிக்கடி பில்லிங் டேஷ்போர்ட் வந்து பார்க்குறது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா AWS சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் அசோசியேட்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே வர மாதிரி இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டன்னந்தர் நாங்கள் வீடியோ போட வந்துக்கிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரும்போது அதெல்லாம் எஃபர்ட்லெஸ் லேர்னிங் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். எஃபர்ட்லெஸ் லேர்னிங் அப்படின்னு சொன்னோம்னா மெனக்கடாத லேர்னிங். ஓவர் த டைம் 1 மந்த் 2 மந்த் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் AWSல நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அதனால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ அண்ட் பை. See you in the next video. Bye.